ஸோ வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோட் திரைப்படமும் வந்திருக்கிறது. இந்த படத்தில் நாம் கோட்டை பற்றி இன்னும் பேச போகிறதில்லை, ஏன்னா நான் படம் பார்க்கல. அப்போ என்ன விஷயம் என்றால், விநாயகரும் பெரியாரும் அப்படின்னு நீங்கள் தமிழ்ல பார்த்துருப்பீங்க. அதையொட்டி நாம் முந்தைய வீடியோக்குள்ளே கூட நான் சொல்லியிருக்கேன், பெரியாரை பற்றி எக்கச்சக்க அவதூறுகளும் பொய் புரணியும் இருக்குது. அதான் காலப்போக்கில் ஒன்று ஒன்றா நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு வீடியோவில் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நம்ம 2-3 வீடியோ கூட போட்டிருக்கோம். எதற்காக பெரியார் தமிழை காட்டு மிராண்டி முறைன்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அவரே அவர் பொண்ணு வயசுல உள்ள ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொண்டாருங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி வீடியோ போட்டிருக்கோம். சேம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ போட போகிறோம். என்னன்னா, பெரியார் எதற்காக விநாயகர் சிலையை உடைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. அவர் உடைச்சாரான்றதே நிறைய மக்களுக்கு தெரியாது. எல்லாம் என்னன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். போடுற அந்த கருப்பு சட்டைய என்னடா கருப்பு சட்டையை போடுன்னு சொல்லிட்டு வெள்ளையும் சொல்லையுமா நிற்கிறியே அப்படின்னு தோணும். துவச்சி போட்டிருக்கேன். அதனால இன்னைக்கு வெள்ளை உடையுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோமா? பெரியார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருடைய சிலையை உடைத்தார். என்ன செஞ்சார்? அவரே சிலையை செஞ்சாரு. இன்ன தேதியில நான் உடைக்க போறேன்னு அறிவிச்சாரு. அதையொட்டி என்ன செஞ்சாரு? விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக ஒரு நாளோ 2 நாளுக்கும் முன்பாக என்ன செய்தாரு? விநாயகரை உடைச்சு தரமட்டமாக்கினார். இது எவ்வளவு அக்கிரமமான செயல் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இல்லையா? இதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை பெரியாரே சொன்னார். என்ன தெரியுமா? இப்படி அவர் விநாயகர் சிலையை சாமி சிலையை போட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னதும் அவரை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினதும் நீதிபதி கேட்கிறாரு, நீங்க எதற்காக அப்படி சாமி சிலையை உடைச்சிங்க? இந்த மாதிரி எல்லாம் பண்றது சரியா? அதை ஒதுக்காக உடைச்சி இப்படி எல்லாம் பண்ணணுமா அப்படின்ற கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். உங்களுக்கு அதாவது அதற்கு உண்டான தண்டனைன்ற மாதிரி சொல்லும் பொழுது பெரியார் வக்கீலே கிடையாது. பெரியார் இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் ஆஜரானதுக்கு வக்கீல் என்பவரே கிடையாது. அவரே வாதம் பண்ணிக்குவார். அந்த அடிப்படையில் பெரியார் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, என்னைய நீங்க சிறையில போட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ஹிந்துக்களையும் நீங்க சிறையில போடணும்னு சொல்றாரு. இது எப்படிடா நியாயம்? தப்பு பண்ணது பெரியார்ல அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் தான் என் காதுக்கு விழுது. பெரியார் என்ன சொல்றாருன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்று அதுக்கு அடுத்த மறுநாள் ஊர்வலம் போறாங்களா சிலையை எடுத்துக்கிட்டு, அப்போ விநாயகர் சிலையை ஆத்துலையோ கடல்லையோ கரைக்கும் பொழுது அது கரைய மாட்டேக்குன்னு மக்கள் என்ன பண்றாங்க? அதை போட்டு உடைக்கிறாங்க இல்லையா? மிதிக்கிறாங்க. அதை எப்படியாவது தூளா ஆக்கினாதான் தண்ணியோட கரையுன்னு சொல்லி அதற்கு உண்டான வேலையை தான் செய்யறாங்க இல்லையா? அதை உடைச்சி தான் தண்ணியில கரைக்கிறாங்க. அப்போ விநாயகர் சிலையை உடைச்ச நான் குற்றவாளினா, நான் சிறைக்கு போகணும்னா ஒட்டுமொத்த ஹிந்துக்களும் நீங்க சிறையில போடுங்கன்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இதுல 2 விஷயத்தை பெரியார் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை நம்ம கிண்டல் பண்றோம், நக்கல் பண்றோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம் இந்த பெரியார் செஞ்ச சம்பவங்களை வச்சு. அது கிடையாது. அவர் ரொம்ப தெளிவா முன்வைக்கிறார். சாமின்ற பேர்ல நீங்களே செய்யற சிலைக்கு எந்த பவரும் கிடையாதுன்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அதாவது அந்த ஸ்பிரிட் அவர் கொஸ்டின் பண்ணல. இப்படி ஒரு கடவுளுக்கு இப்படியாப்பட்ட சக்தி இருக்கு, நீங்க அதை நம்பாதீங்க அப்படிங்கிற, அதை நம்புங்க நம்பாதீங்கன்ற அந்த ஸ்பிரிட் அவர் டச் பண்ணல. இந்த சிலைக்கு எந்த பவரும் இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை அவர் காட்டினாரு. அதே சமயத்துல ரொம்ப புத்திசாலித்தனமா அவர் ஹேண்டில் பண்ணதை நீங்க பார்த்துருக்கணும். எப்படி? நான் உடைச்சது தப்புன்னா, விநாயகர் சிலையை கரைக்கும் பொழுது ஒவ்வொரு மக்களும் உடைக்கிறாங்களே, அது தப்பு இல்லையான்ற கேள்வி இருக்காரு. இதுல மூட நம்பிக்கையை சல்லியா நொறுக்கியிருக்காரு. பாத்தீங்களா? இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த வீடியோ எதற்காக நான் போடுறேன்னா, இந்த மாதிரி இந்து மக்களை விமர்சிக்கிறத என்ஜாய் பண்ணி நான் போட வரல. வாட் ஐ மீன் இஸ், இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்ல இருந்து நம்ம வெளியில வரணும். கடவுள் நம்பிக்கையை நம்பலாம். விநாயகர் சிலையை அந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போறதோ எதுவுமே பிரச்சனை இல்லை. இங்க நான் முந்தைய வீடியோல கூட விஜய் அண்ணாவுடைய வார்த்தையை முன்னிறுத்தியிருந்தேன். நீங்க யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லாம் பண்றீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பிடிக்காம போயிரும் அப்படின்ற ஒரு வாதம் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அஜித் அவர்களுடைய வாதத்தை நான் முன்வைக்கிறேன். என்னன்னா, ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னொருத்தரை துன்புறுத்தாதீங்க. எதற்காக துன்புறுத்துறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா, விநாயகர் சிலையை கரைக்கும் பொழுது செல்லக்கூடிய ஊர்வலம் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அரசாங்க கட்டுப்பாட்டில் ரொம்பவே கட்டுப்பாட்டுடன் நடக்குது. அதில் பிரச்சனை இல்லை. அங்கங்க சில பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பூதாகரமான பிரச்சனைகள் வெடிக்கிறது இல்லை. ஆனால் இந்தியா முழுமைக்கும் அப்படியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் எனக்கு வருது. ஏன்னா, நார்த்தில் பார்த்தோம்னா சங்கிகள் எந்த பண்டிகை வந்தாலும் பள்ளிவாசலை முற்றுகிடுறது தான் அவங்களுக்கு வேலை. டேய், நீ கோவிலுக்கு போ, கும்பிடு, அங்கே உள்ள சாமிக்கு நீ நல்லது பண்ணு. ஐ மீன் நல்லதுன்னா சாமி சொன்ன வழியில் நல்லது பண்ணு, எளிய மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உணவரி. இதுதானடா ஒரு பண்டிகை செலிப்ரேட் பண்ற விதம். அதை விட்டுட்டு பள்ளிவாசலை முற்றுகிடுறதெல்லாம் ஒரு செலிப்ரேஷனா, சர்ச்சை முற்றுகிடுறதெல்லாம் ஒரு செலிப்ரேஷனா? இது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை. ஆனால் நார்த்தில் அதிகமாகவே இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் யாருக்காக இதையெல்லாம் பண்றீங்களோ அப்படியாப்பட்ட கடவுளும் உங்களை மன்னிக்க மாட்டாரு. எந்த அரசியல் கட்சி தலைவரை நீங்கள் நம்பி பண்றீங்களோ அவனுங்களும் உங்களுக்கு உதவ மாட்டானுங்க. ஸோ வீடியோ முழுமைக்கும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி தோழர்களே. நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அந்த பொத்தானையும் அமுக்கி விட்டுடுங்க.